சங்கம வானொலியின் சார்பிலும் 110 கேட்டுக்கொண்ட பிள்ளைகளும் சார்பிலும் பாஸ்டர் ஜோன் போலை வருக வருக என்று அவர் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்த். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். உங்களில் எனக்கு மிகவும் எனக்கு பிடித்தமானது ஒன்று பாஸ்டர். நீங்கள் உங்களுடைய வசனங்கள் மிக ஆறுதலாக தெளிவாக சொல்கிறபடினாலே அநேக தேவ பிள்ளைகள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். சாட்சி சொல்லுகிறேன். உங்களுடைய கடந்த கால செய்தியை எத்தனை பேர் கேட்டார் என்பதை யூடியூப்ல பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். அப்படியாக உங்களுடைய செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நித்தியத்திலே 3வது செய்தி, ஆவியானவர் உங்களோடு இப்போ இந்த வார்த்தையை கேட்க ஆவலோடு தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் மட்டுமல்ல 110 நாடுகளில் மக்கள் கேட்டுக்கொண்டு ஆவலாக இருக்கிறார். உங்களுடைய ஒப்பு கொடுக்கிற பாஷை நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். நம்முடைய வார்த்தைகளின் வெளிச்சம் சங்கமம் வானொலி நேயர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு வேரிலிருந்து விடுதலை அல்லது அஸ்திபாரத்தை சரிப்படுத்துதல் என்கிற தலைப்பின் கீழே இன்றைய நாளிலே நாம் செய்தியை பார்க்கலாம். வேரிலிருந்து விடுதலை அல்லது அஸ்திபாரங்கள் சரிப்படுத்தல் என்கிற தலைப்பு. சரி, நாம் ரோமரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, The book of Romans 11th chapter verse 16, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மரத்தினுடைய எல்லா காரியம் எங்கே இருக்கிறது? அதன் வேரில் தான் இருக்கிறது. கிளைகள் நன்றாக இருக்க வேண்டும், அதன் கனிகள் நன்றாக இருக்க வேண்டும், அவைகள் ஆசீர்வாதமான மரமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய பகுதி அந்த மரத்திலே அதனுடைய வேர்தான். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும் என்பதிலே எந்த அளவும் நமக்கு சந்தேகம் கிடையாது. அதேபோல் சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், The book of Psalm 11th chapter verse 3, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இன்றைக்கு கூட நாம் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டு இருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டதனால் நாம் எல்லாம் நீதிமான்களாய் இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படி இருந்தால் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அஸ்திபாரமே நிர்மூலமாயிருக்கிறது. ஒரு ஃபவுண்டேஷனே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவன் என்னதான் நீதிமானாய் இருந்தாலும் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது.
இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் ஆனாலும் சரி, ஊழியக்காரர்கள் ஆனாலும் சரி, கர்த்தருடைய ஜனமா இருந்தாலும் சரி, பலவிதமான வேதனைக்குள்ளான காரியங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பாடுகள் வழியாய் அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்று நாம் அலசி பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய வாழ்க்கையின் அல்லது அவருடைய முன்னோர்களின் அஸ்திபாரங்களை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அஸ்திபாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் என்றால், அஸ்திபாரம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும் என்றால், இன்று நீதிமான் என்ன செய்ய முடியும்? இந்த பாதிப்பு நேற்று இன்று வருகிறதல்ல, நம்முடைய முன்னோர்கள் மூலமாய் அது வந்திருக்கும். அதனுடைய விளைவுதான் அந்த இரத்தத்தின் மூலமாய் இன்றைக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருப்பதையும் நாம் அறியலாம். மத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? The book of Matthew, 3rd chapter, verse 10. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நல்ல கனிகளை அவர் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். அப்படி தொடர்ச்சியாக அது நல்ல கனி கொடாத இருக்கும் என்றால், அந்த மரத்தின் வேறு அருகே கோடாரி வைக்க வேண்டியதாய் இருக்கிறது. அந்த மரம் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் கொடுக்கிற கனிகள்லாம் இன்று ஆவிக்குரிய கனிகளாக, நல்ல கனிகளாக, நேசர் வந்து புசிக்கத்தக்க, மணவாளன் வந்து புசிக்கத்தக்க நல்ல கனியாக மரங்களை உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று நாம் கவனிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லாம் மனம் திரும்பினோம் என்று சொல்கிறோம். மனம் திரும்பினவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கனி கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் நாம் பார்க்க வேண்டும் என்றால், இதே ரோமர் 11:16 ரோமன் 11:16 வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இதை நாம் வேறு விதத்துல வாசிக்கணும்னு சொன்னா, வேரானது அசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் அசுத்தமாய் இருக்கும் என்றும் நாம் பார்க்கலாம். ஆகவே தான் ஒரு மரத்தின் எல்லா காரியமும் அதனுடைய வேர்ல இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கட்டடத்தின் தன்மைகள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த கட்டிடத்தின் அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன்ல இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். எசையாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, The book of Isaiah 61 chapter verse 3 and 4, அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்திலே நிர்மூலமானதை எடுப்பித்து புதிதாய் கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பட்டணங்களை அவர்கள் புதிதாய் கட்டுவார்கள். அப்போ நமக்கு தேவன் கொடுத்த பணி என்ன?
நெடுங்காலமாய் அது பாழாய் கிடக்கிறது. பூர்வகத்திலே அது அஸ்திபாரங்கள்லாம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. தலைமுறை தலைமுறையாய் அவைகள்லாம் இடிந்து கிடக்கிறது. இன்று தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடக்கிற அந்த அஸ்திபாரங்களை எடுத்து கட்டுவதுதான் இன்று நம்முடைய அழைப்பாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் நாம் எசையா 58 அதிகாரம் 12 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, the book of Isaiah 58 chapter verse 12, உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீர் பேர் பெறுவாய். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு புதிய பெயரை தருகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன பெயர்? நாம் எல்லாம் யார்? தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடக்கிற அஸ்திபாரங்களை சரிப்படுத்தி அதன் மேல் கட்டும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, திறப்பானதை அடைக்கிறவர்கள் என்ற பெயர் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவர்கள் என்ற பெயர் கூட நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய காலிங் என்ன? ரிப்பேரர் ஆஃப் த பிரீச், உடைந்தவைகளை சரிப்படுத்துகிறவர்கள். த ரெஸ்டோரர் ஆஃப் path to dwell in, மற்றவர்கள் குடியிருக்கும்படியாய் அந்த பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர்கள் என்று நமக்கு பெயர். அது மாத்திரமல்ல, through you many generation from you forward they will enjoy blessing. நமக்கு பின்னாலே வருகிற எல்லா சந்ததிகளும் நம் மூலமாய் அவர்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள். காரணம், நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கவனத்தை கட்டிடத்தின் அஸ்திபாரங்கள் மேல் வைக்கிறோம். அது பாழாய் இருக்குமானால், தலைமுறை தலைமுறையாய் அது பாழாய் இருந்திருக்குமானால், அதை நாம் திரும்ப எடுத்து அங்கே கட்டுகிறபடினால் நமக்கு பின்னாலே வருகிற அத்தனை தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எவைகளெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதோ, பிசாசு எளிதாக புகுறக்கூடிய அளவு புகுந்து அதை டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறக்கப்பட்டிருக்கிறதோ, அதெல்லாம் நாம் அடைக்கிறவர்களாய் மாறி இருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் பாழாய்க்கிருக்கிற அஸ்திபாரங்களை நாம் கட்டுவதுதான் நம்முடைய அழைப்பாய் இருக்கிறது. சரி, நாம் இங்கே பார்க்கிறோம், இயேசுவானவர் கூட எப்படி கிரியை செய்தார் என்று பார்க்கும் பொழுது, மார்க்கின் புஸ்தகம் 11 அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, the book of Mark 11 chapter verse 20 and 21, மறுநாளிலே காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும் பொழுது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருப்பதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். அப்போ இயேசு கிறிஸ்து கூட எதை கவனிக்கிறார் என்றால், இயேசு ஒரு மரத்தின் வேரை தான் முதலாவது கையாளுகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒரு மரத்தின் வேர் மேல் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தாங்கள் எதன் மேல் கட்டப்படுகிறோம், அதனுடைய அஸ்திபாரத்தின் நிலை என்ன என்பதை ஆராய வேண்டும். இங்கே அஸ்திபாரங்கள் தலைமுறை தலைமுறையாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுடைய காரியங்கள் எல்லாம் நம்மை இன்று பாதிப்புக்குள் வழிநடத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஒருவன் உடல் நலம் சரியில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
அவன் டாக்டர் இடத்துல போனா, மருத்துவர் இடத்துல போனா, முதலாவது அநேக வியாதிகளுக்கு டாக்டர் ஃபேமிலி ஹிஸ்டரியை தான் கேட்கிறார். உன்னுடைய குடும்ப சரித்திரத்தை சொல்லுப்பா. இந்த வியாதி வேற யாருக்காவது உங்க குடும்பத்துல இருக்கா? எல்லாரும் ஹார்ட் அட்டாக்ல மரிக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே, அப்போது முன்னோர்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருந்ததா? அல்லது எந்த ஒரு பாவமான செயல்பாடுகளும் உங்களுடைய முன்னோர்களுக்கு இருந்ததா என்று அவர்கள் நம்முடைய ஃபேமிலி ஹிஸ்டரியை தான் கேட்பார்கள், சரித்திரத்தை கேட்பார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், அவர்களை தாக்கின, அவர்களை வியாகுலப்படுத்தின அந்த காரியங்கள் தான் அந்த பிளட் லைன்ல, அந்த ஃபேமிலி ட்ரீல பின்னாலே வருகிறவர்கள் என்னதான் ஏசப்பாவை சொந்த ரட்சராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டால் கூட அவர்களுக்கு இருந்த அந்த பலவீனங்கள் அந்த இரத்தத்தின் மூலமாய் ஒரு வியாதியா இருக்கலாம், நோயா இருக்கலாம், பாவத்தின் ஒரு அடிமைத்தன காரியமா இருக்கலாம். அது திரும்ப திரும்ப நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் உயராதபடிக்கு அது நமக்கு சத்ருவாவே இருக்கும் என்பதை நாம் விளங்கி அந்த சத்துருக்களை அழித்து போடும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-6 வாசிப்போம் என்றால், The book of Deuteronomy 7th chapter verse 1-6, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். அது உண்மையிலே நல்ல தேசம்தான். ஆனால் அந்த தேசத்திலே 7 விதமான பொல்லாத ஜாதிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று கானானியர், 2வது ஏத்தியர், 3வது ஏவியர், 4வது பெர்சியர், 5வது கிர்காசியர், 6வது எமோரியர்கள், 7வது எபூசியர். இந்த 7 ஜாதிகள் அவர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த கானான் தேசத்தின் பலனை அனுபவிக்க கூடாதபடிக்கு அங்கே அவர்கள் தடையா இருந்தார்கள். அவர்களை முதலாவது நான் அழித்து விட்டுதான் உங்களுக்கு நான் கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலர் 13:19, ஆக்ட்ஸ் 13:19, ஜோஷுவா 3:10, யோசுவா 3:10, ஜோஷுவா 23:9, யோசுவா 23:9, ஜோஷுவா 24:18, யோசுவா 24:18 எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த 7 ஜாதிகள் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருந்தார்கள். அங்கே அப்போஸ்தலர் 13:19 வாசிக்கிறோம், கானான் தேசத்திலே 7 ஜாதிகளை அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு நான் சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுப்பேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அந்த மக்களை குறித்து நாம் வேதத்தை கருத்தாய் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் என்றால், ஆமோஸின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். The book of Amos 2nd chapter verse 9, நானோ கேதுரு மரங்களைப் போல உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமாய் இருந்த அந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் நான் அழித்து போட்டேன் என்று ஆமோஸ் 2:9 பார்க்கிறோம். கர்த்தர் இங்க என்ன செய்கிறாராம்? அந்த வேரை நான் அழித்தேன் என்று சொல்லுகிறார். அந்த 7 ஜாதிகளிலே குறிப்பாக இந்த அமோரைட்ஸ் என்று சொல்லுகிறோமே, அமோரியர்கள், இவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாம், நானோ கேதுரு மரங்களைப் போல் உயரமாய் இருந்தேன், கர்வாலி மரங்களைப் போல் வைரமாய் இருந்தேன் என்ற எமோரியனை அழித்தேன் என்றார். அதனுடைய உயர இருந்த கனிகளை தாழ விழுந்த வேர்களை அழித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக
கர்த்தர் அனுப்பின அந்த ஒற்றர்கள் எல்லாம் அங்கே போகும்பொழுது, அங்கே போய் அவர்கள் என்னத்தை பார்த்தார்கள் என்று வரும்பொழுது, எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 6லிருந்து 10, the book of Numbers 14, 6 to 10 verses வாசித்தாலும் சரி, இதில் குறிப்பாக நம்பர்ஸ் எண்ணாகமம் 13:30 நாம் வாசிக்கும் பொழுது 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த யோசுவாவும் காலேப் மட்டும்தான் சொல்றாங்க, ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுக்கறாங்க கானான் தேசத்தை பற்றி, அதை நாம் எளிதில் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று விசுவாச வார்த்தைகளை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மற்ற வேவு பார்த்தவங்க எல்லாம் என்ன ரிப்போர்ட், பேட் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், கனியெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா எண்ணாகமம் 13:32 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 33 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்க இருந்த ஆட்கள்லாம் ரொம்ப பெரிய ஆட்களா இருந்தாங்க. அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிய போல இருந்தோம். எண்ணாகமம் 13:33 நம்பர்ஸ் 13:33 அவங்கெல்லாம் ராட்சிதர்கள் போல இருக்கிறார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த ராட்சிதர்கள் என்று சொல்லும் பொழுது இது யார் என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை பார்க்கிறோம். அங்கே தேவ புத்திரர்கள் வருகிறார்கள் பூமியில. அங்கே மனுஷ குமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கொண்டு அந்த தேவ புத்திரர்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டதினால் அவர்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கிறது. அவர்கள் பலசாலிகளாய் இருந்தார்கள் என்றும் அவர்கள்தான் ராட்சதர்களாய் மாறினார்கள் என்று அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிக்கிறோம். இன்னும் நாம் சரித்திரங்களை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது இந்த அமோரியர்களை பற்றி சொல்லும் பொழுது என்னவென்றால், அங்கே புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இந்த ஜாயின்ஸை பற்றி என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக அவர்கள் எல்லாம் நாம் கோலியாத்தை பற்றி பார்க்கிறோம். அவன் ஒரு ராட்சதனாய் இருந்தான், தாவீது அவனை மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் 9 அடிக்கு மேலாக வளர்ந்த ஒரு பெரிய ராட்சதன். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே இருந்த ராட்சதர்கள் எல்லாம் 10, 11, 12 அடிகள் உயரம் உள்ள ராட்சதர்களாய் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வாசித்தோம் என்றால் சரித்திரங்களை, அந்த அமோரைட்ஸ் என்று சொல்லுகிறவர்கள், எமோரியர் என்று சொல்லுகிறவர்கள் 300 அடி உயரமுள்ள அந்த விழுந்து போன ஆவிகளாய் இருந்தார்கள், ராட்சதர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு அநேக எலும்புகளை தோண்டி கண்டுபிடித்ததுல இது போன்ற அவருடைய எலும்புகள் தோண்டி எடுக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த எலும்புகள் எல்லாம் 200 அடியிலிருந்து 300 அடி வரைக்கும் உயரம் உள்ளதா இருந்தது. அப்படியாப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அங்கே சாட்சி அவர்கள் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போ இந்த பூமியிலே அந்த அளவுக்கு உயரமான அந்த ராட்சதர்கள் இருந்தார்கள் என்று புதைப்பொருள் ஆராய்ச்சிகளும் நிறுவுகிறது. இதைதான் ஆமோஸ்ல நாம் வாசிக்கிறோம். அங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், நான் கேதுரு மரங்களைப் போல உயரமாய் இருந்தேன், கர்வாலி மரங்களைப் போல வைராக்கியமாய் இருந்த அந்த அமோரியர்களை அவங்களுக்கு முன்பாக அழித்தேன், அவங்களுடைய கனியையும் அவர்களுடைய வேரையும் நான் அழித்து போட்டதாக கர்த்தரே சொல்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த பொதுவாக இந்த கேதுரு மரம் என்று பார்க்கும்பொழுது அதனுடைய ஒரு உயரமான மரத்தினுடைய அளவு 300லிருந்து 400 அடி வரைக்கும் அது உயரமாய் வளருமா. அவ்வளவு உயர்ந்த மரம்தான் கேதுரு மரம். இந்த அமோரியஸ் என்ற அந்த ராட்சதர்கள் கூட 300லிருந்து 400 அடி அளவுக்கு அவர்கள் உயரமாய் இருந்திருக்கிறார்கள் என்று அது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அமோரைஸை தான் நான் அழித்தேன், அவருடைய வேரை தான் நான் எடுத்து போட்டேன் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராட்சதர்கள் எல்லாம் மோசே மூலம் ஆரோன் மூலம் அழிக்கப்பட்டதை பார்க்கிறோம். தாவீது பின்னாலே வந்த தாவீது மூலம் அழிக்கப்பட்டதை பார்க்கிறோம். குறிப்பாக நாம் ஈஜிப்தை பற்றி பார்க்கும்பொழுது எகிப்துல என்ன நடக்கிறது, மோசே என்ன அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறார்களோ அதே அற்புதங்கள் அதிசயங்களை எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகள், பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற மந்திரவாதிகளும் செய்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அற்புதம் வல்லமை அதைவிட மேலானதாய் இருந்ததனாலே இது தேவனுடைய விரல் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருடைய ஜனங்களை போக விட்டார்கள். இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய மகிமையை முழுமையாய் இந்த பார்வோனுக்கு காண்பிக்கும்படியாய் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதான வேலை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் விடுவித்து கொண்டு போகிறதான வேலையிலே சிவந்த சமுத்திரம் வருகிறது. கோலினால் அதை 2ஆக பிளக்கிறான். கர்த்தருடைய ஜனங்கள் அந்த புறம் ஒரு வெட்டாந்தரையிலே கடக்க பண்ணுறது போல கடக்க பண்ணினார்கள். அந்த பார்வோன் அவனுடைய ரதங்கள் குதிரைகள் எல்லாம் சிவந்த சமுத்திரத்திலே கர்த்தர் மூடி அதை அழித்து போட்டார். இனி அந்த எகிப்தனை நீங்கள் காண்பதில்லை என்று வாக்கு கொடுத்தார். அதை யாத்திராகமம் 15:1 எக்ஸோடஸ் 15:1 அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பாடும்போது, மோசே எல்லாம் பாடும்போது, கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், கர்த்தர் மகிமையாய் சத்துருக்கன் மேல் எங்களுக்கு ஜெயம் கொடுத்தார், பார்வோன் சேனைகள் மேல் வெற்றி கொடுத்தார் என்று ஆண்டவரை போற்றி புகழ்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படியாப்பட்ட ராட்சதர்களையும் தேவன் அழிக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீது காலத்தில் இப்படியாப்பட்ட ராட்சதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். இந்த கானான் தேசத்துக்குள்ள இருந்த இந்த எமோரியர் போன்ற அநேக ராட்சத கூட்டங்கள் எல்லாம் தேவனின் முன்னின்று அழித்து அந்த கர்த்தருடைய ஜனங்களுக்கு விசுவாசமா இருந்த ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை அனுபவிக்கும்படி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்மளுக்கு விரோதமாய் என்ன ராட்சதர்கள் வந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவுதான் உயரமாய் எவ்வளவுதான் பலசாலிகளாய் இருந்தாலும் சரி, நம்மில இருக்கிற ஆண்டவர் அவர்களை விட பெரியவர். எகிப்தில் இருந்த மந்திரவாதிகள் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை விட நாம் அதற்கு அதிகமான அற்புதங்களை இயேசுவின் நாமத்தினால் நாம் செய்ய முடியும். பிசாசு என்றும் தோற்கடிக்கப்பட்டவன். இயேசு ராஜா சிலுவையிலே நமக்காக எல்லா வெற்றிகளையும் குவித்து விட்டார். கர்த்தருடைய ஜனங்களே, திடன் கொள்ளுங்கள். நமக்கு சரிசமமாக அவன் என்னதான் அற்புதங்கள் அதிசயங்கள் சாத்தான் கூட்டங்கள் பொய்யான காரியங்களை நடப்பித்தாலும் உலகத்தில் இருக்கிற அந்த சாத்தானை விட நம்மில் இருக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். இந்த ஆண்டிலே அவர் நம்மோடு பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆலயத்தின் முந்தின மகிமை விட பிந்தின மகிமை பெரிதாய் இருக்கும். ஆலயத்தின் முந்தின மகை பெந்தகோஸ்த நாளிலே 1ஆம் நூற்றாண்டிலே தோன்றின அந்த ஆவிக்குரிய சபைகளை அப்போஸ்தலர்களை எப்படி தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். அவருடைய நிழல் பற்றி ஜனங்கள் சுகமானார்கள். பேதுருடைய நிழல், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உருமால் கச்சைகளை போட்டவுடனே அசுத்தாவிகள் ஓடின. அது முந்தின மகிமை, ஆலயத்தின் முந்தின மகிமை. இப்பொழுது நாம் பிந்தின ஆலய மகிமைக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த நாட்டிலே கர்த்தர் நம்மை விசேஷ விதமாய் அபிஷேகம் பண்ணி நம்மளை மகிமை மேல் மகிமையை நிரப்ப பண்ணி மகிமையின் ஆவியினால் நம்முடைய ஆலயங்களை சரீரமாகிய இந்த பரிசுத்த ஆலயத்தை நிரப்புவார், சபையை நிரப்புவார். நாமும் இந்த உலகத்திலே பலத்த அற்புதங்கள் அதிசயங்களை செய்து எல்லா ராட்சதர்களையும் எல்லா தீய சக்திகளையும் அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க தேவன் நமக்கு பலன் தருவார். ஆகவே திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். நமக்கும் அவரிடத்தில் தேவனால் பிறப்பிப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் ஜெயங்கொள்ளுதலாகும்படி தேவன் அழைத்திருக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தேவன் எல்லா காரியங்களும் தருவேன் என்று, அவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டு, இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டு. இந்த ஆண்டிலே தேவனுடைய மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் அதிகமாய் இருக்கும். அவருடைய சமூகத்தின் வல்லமை, அவருடைய பிரசன்னத்தின் மகிமை அதிகமாய் இருக்க போகிற
தீய சக்திகள் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். அப்படியாப்பட்ட நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெயத்தின் பாதையிலே நம்ம அனைவரையும் இந்த ஆண்டிலே நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.